ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. உலக வரைபடத்தில் எழுதப்பட்ட ஒரு புதிய அத்தியாயம் இது. ஒரு பெரும் சக்தி அதன் எதிரியை மண்டியிடச் செய்த கதை. துப்பாக்கி முனையில் ஆட்சியமைத்த தாலிபான்கள் இன்று இந்தியாவின் காலடி நோக்கி நகர்வது எப்படி? இந்த மாற்றம் வெறும் அரசியல் விபத்து அல்ல, இது ஒரு ஆழமான வியூகம் நிறைந்த ராஜதந்திரத்தின் விளைவு. சில வருடங்களுக்கு முன் தாலிபான்கள் காபூலை கைப்பற்றியபோது உலகமே சிரித்தது. இந்தியாவின் பில்லியன் டாலர் கனவு முடிந்துவிட்டது என்று. பாகிஸ்தான் கொண்டாடியது, சீனா சந்தோஷப்பட்டது. ஆனால் டெல்லி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரணம், இது புதிய இந்தியா, வெறும் அன்றைய வெற்றிக்காக அல்ல, நூற்றாண்டுகள் நீளும் ஆட்டத்திற்காக களமமைக்கும் வல்லமை. தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், ஆனால் அவர்கள் ஒரு கசப்பான உண்மையை உணர்ந்தார்கள். துப்பாக்கியால் நாட்டை வெல்லலாம், ஆனால் ஒரு துளி தண்ணீர் கூட தர முடியாது. ஒரு தேசத்தை இயக்க மின்சாரம், சாலைகள், பணம் வேண்டும். அந்த கட்டமைப்புக்கான நாடி நரம்புகளை அமைத்தது யார்? நம்முடைய பாரத தேசம். அணைகளில், பாராளுமன்றத்தில், ஏன் அவர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் இந்தியாவின் பங்களிப்பு. இன்று அவர்கள் பாகிஸ்தானை புறக்கணித்து நம்மை நோக்கி திரும்புவதற்கு பின்னால் உள்ள ரகசியம் இதுதான். இந்தியாவின் அமைதியான 7 ஆயுதங்கள். ஆம், குண்டுகள் இல்லாமல், போர் வெடிக்காமல் ஒரு நாடு எப்படி தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டியது என்பதை பார்க்கப் போகிறோம். முதல் சாவி, சல்மா அணை. வெறும் அணை அல்ல, ஆப்கானிஸ்தானின் பாலைவனம் மண்ணில் இந்தியா எழுப்பிய நட்பின் சாம்ராஜ்யம். இதன் வரலாறே ஒரு சாகசம். 2006இல் பணி தொடங்கியது. அது உலகின் பயங்கரவாத பெருவழி. ஒவ்வொரு காங்கிரீட்டு கலவைக்கும் தாலிபான்களின் அச்சுறுத்தல். இதை நடத்தவே முடியாது என்று உலகம் நினைத்தது. ஆனால் இந்தியா பின்வாங்கவில்லை. 17 பில்லியன் ரூபாய், 10 ஆண்டுகள் கடும் உழைப்பு. அதன் விளைவு, 42 மெகாவாட் மின்சாரம், 75,000 ஹெக்டேர் நிலம் வறட்சியிலிருந்து விடுபட்டது. தாலிபான்கள் வந்தனர், அணையை பிடித்தார்கள், ஆனால் அதை இயக்க முடியவில்லை. அதன் முழு மூளையையும் வடிவமைத்தது இந்திய பொறியியல். அணை மூடப்பட்டால் ஹெராத் நகரில் மின்சாரம் அவுட், தண்ணீர் அவுட், மக்களின் கோபம் வெடிக்கும். விதி யாரை விட்டது? வேறு வழியின்றி இந்தியாவை நோக்கி கைகூப்பினார்கள். தயவு செய்து வாருங்கள், எங்கள் நகரத்தை காப்பாற்றுங்கள் என்று. சல்மா அணை, இது ஒரு பொறியியல் ஆச்சரியம் மட்டுமல்ல, இது ஒரு அகில உலக ரிமோட் கண்ட்ரோல். இன்று ஹெராத்தின் உயிர் இந்தியாவின் விரல் நுனியில். இரண்டாவது சாவி, ஆப்கான் பாராளுமன்ற கட்டிடம். இந்த முரண்பாடுதான் இந்தியாவின் மிகச்சிறந்த ராஜதந்திரம். ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்தவர்கள் இன்று அதே ஜனநாயகத்தின் ஆலயத்தில் அமர்ந்து அதிகாரம் செலுத்துகிறார்கள். இந்தியாவின் உதவியுடன் சுமார் 700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டம் ஆப்கானிஸ்தானின் அடையாளமாக மாறியது. தாலிபான்கள் வந்ததும் உலகமே பதறியது. கண்டிப்பாக இடித்து தரைமட்டமாக்குவார்கள் என்று. ஜனநாயகத்தின் சின்னத்தை விட்டு வைக்க மாட்டார்கள். ஆனால் நிர்வாகம் வேறு. அவர்களுக்கு அவசரமாக ஒரு தலைமையகம் தேவைப்பட்டது. பாதுகாப்பு, கௌரவம், வசதிகள். அந்த கணம் அவர்களுக்கு புரிந்தது, காபூலில் இதைவிடச் சிறந்த கட்டிடம் எதுவும் இல்லை. ஆம் நண்பர்களே, இன்று அவர்களின் முக்கிய முடிவுகள், வெளிநாட்டு பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இந்தியா கட்டிய அந்த கட்டிடத்தின்குள்தான். இதன் ஏசி சிஸ்டம் முதல் டிஜிட்டல் நெட்வொர்க் வரை அனைத்தும் இந்திய தொழில்நுட்பமே. இந்தியாவின் சாஃப்ட் பவர் இன்று அவர்களின் சிம்மாசனத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. மூன்றாவது சாவி, ஜராஞ்ச் டெலாராம் நெடுஞ்சாலை. இது வெறுமனே காங்கிரீட் பாதை அல்ல, இந்தியாவின் புவிசார் அரசியல் பதிலடி. 218 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானின் எரியும் பாலைவனம் வழியே செல்லும் இந்த சாலை ஈரானின் சபஹர் துறைமுகத்துடன் நேரடியாக இணைக்கிறது. இதன் மூலம் இந்தியா எதை சாதித்தது? பாகிஸ்தானை முழுவதுமாக புறக்கணிக்கும் யூகம், சிபிஇசிக்கு நேரடியான குடைச்சல். இந்தியா தனது சொந்த வர்த்தக பெருவழியை அமைத்துக் கொண்டது. இந்த சாலைக்காக எத்தனை இந்தியர்கள் ரத்தம் சிந்தினார்கள், எத்தனை உயிர்கள் பலியானது. ஒவ்வொரு மீட்டரும் ஒரு தியாகத்தின் சாட்சி. இன்று நிலைமை தலைகீழ். இந்த நெடுஞ்சாலைதான் ஆப்கானிஸ்தானின் வர்த்தக உயிர்நாடி. இந்த சாலை மூடப்பட்டால் அவர்கள் மீண்டும் கராச்சி துறைமுகத்தின் தண்டனைக்கு ஆளாக வேண்டும். அதை தாலிபான்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். இதோ பாருங்கள், இன்று இந்தியாவின் கோதுமையும் மருந்துகளும் இந்த சாலை வழியே செல்லும்போது அதை காவல் காட்பது தாலிபான்களேதான். ஒரு துப்பாக்கி இல்லாமல் இந்தியா வென்ற வெற்றி இது. போர் செய்யாமல் புவிசார் அரசியலை வெல்ல முடியும். இந்தியாவின் அமைதியான ஆயுதம் வளர்ச்சி. நான்காவது சாவி, TAPI எரிவாயு குழாய் வழித்திட்டம். இது வெறும் எரிவாயு குழாய் அல்ல, தெற்காசியாவை ஒரே சங்கிலியில் பிணைக்கும் பொருளாதார தந்திரம். துர்க்மேனிஸ்தானிலிருந்து இயற்கை எரிவாயு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியாவின் பஞ்சாப் வரை 4 நாடுகள், ஒரே திட்டம். ஆப்கானிஸ்தானில் நிலவிய குழப்பத்தால் திட்டம் காகிதத்திலே முடங்கி போனது. ஆனால் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தபோது அவர்களுக்கு பணம் மட்டுமே தேவைப்பட்டது.
இந்த குழாய் ஆப்கானிஸ்தான் வழியே சென்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் டாலர்கள் போக்குவரத்து கட்டணமாக கிடைக்கும். இது தாலிபான்களுக்கு ஒரு தங்க பொக்கிஷம். இங்கேதான் இந்தியாவின் காய் நகர்த்தல். திட்டத்தின் மிகப்பெரிய முதலீட்டாளர் இந்தியா. இந்தியா கையெழுத்து போடவில்லை என்றால் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. இன்று தாலிபான்களும் பாகிஸ்தானும் எரிவாயுவுக்காக போராடுகிறார்கள். இந்த இருவரும் தங்கள் அரசியல் பகையை மறந்து இந்தியா என்ற சங்கிலியின் இணைப்பை பிடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். 5வது சாவி, மின்சார உட்கட்டமைப்பு. மின்சாரம் என்றால் வெறும் வெளிச்சம் அல்ல, அது ஒரு நாட்டின் இதயத் துடிப்பு. அது நின்றால் எல்லாம் ஸ்தம்பிக்கும். அண்டை நாடுகளிலிருந்து வரும் மின்சாரத்தை காபூல் வரை கொண்டு வர ஒரு இரும்புச் சங்கிலி தேவை. அதை அமைத்தது யார்? இந்தியா. ஹிந்துகுஷ் மலைத்தொடர், பனிப்பாறைகள், ஆபத்தான பாதைகள். இதை வெட்டி 22 கிலோமீட்டர் நீளமுள்ள 220 கிலோவாட் டிரான்ஸ்மிஷன் லைனை அமைத்து காபூலை உயிர்ப்பித்தது இந்தியா. இதன் விளைவு, காபூல் இரவுகளில் ஒளிர்கிறது. இந்த ஒரே ஒரு இணைப்பு ஒரு நகரத்தின் முகவரியை மாற்றியது. சிக்கல் என்ன? இந்த அதிநவீன நெட்வொர்க்கை பராமரிக்க தாலிபான்களிடம் திறனில்லை. பராமரிப்பு நின்றால் காபூல் இருளில் மூழ்கும். மக்களின் கோபம் ஆட்சியையே அசைத்து பார்க்கும். அதனால்தான் அவர்கள் இந்தியாவை விட்டு விலக முடியாது. இந்த மின் இணைப்புகள் இன்று வெறும் கம்பிகள் அல்ல, அதுவே ஆப்கானிஸ்தானின் உயிர்நாடி. ஒரு நாட்டை கட்டுப்படுத்த தேவையில்லை, அதன் மின் இணைப்பை கட்டுப்படுத்தினால் போதும். இதுதான் இந்தியா மின்சாரம் வழியாக நடந்த பொறியியல் யுத்தம். அடுத்த 2 ஆயுதங்கள் மக்களின் மனதில் இந்தியாவின் செல்வாக்கை ஆழமாக பதித்தவை: கல்வி, சுகாதாரம், தகவல் தொடர்பு. கல்வி மற்றும் மனிதவளம். கல்விக்கூடத்தை இடித்தவர்களுக்கும் அதை மீண்டும் கட்டியவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது. காபூலில் உள்ள புகழ்பெற்ற ஹபிபியா உயர்நிலைப் பள்ளி போரால் சிதைந்தது. இந்தியா அதை மீண்டும் நவீன கட்டிடமாக எழுப்பியது. இது படிப்பின் மூலம் நட்பை விதைத்த இந்தியாவின் விதேகம். சுகாதாரத்துறை. அங்கு வாழும் மக்களின் உயிரை காப்பாற்றும் முயற்சி. இந்திய மருந்துகளும் மருத்துவமனைகளும். ஒரு காலத்தில் சாதாரணமாக உயிரை இழந்தவர்கள் இன்று இந்தியாவின் மனிதநேய பங்கை உணர்கிறார்கள். தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பு. 2001க்கு முன் ஆப்கானிஸ்தான் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தனித்தீவு. அதை மாற்றியது யார்? இந்தியா. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள். இதன் விளைவு, இன்று தாலிபான்களை ஆட்சி நடத்தினாலும் அவர்களின் உத்தரவுகள், அவர்களின் உலக தொடர்புகள் அனைத்தும் இந்தியா அமைத்த அந்த டிஜிட்டல் நெட்வொர்க் வழியாகவே. சிறிய வளர்ச்சி திட்டங்கள். இவைதான் மக்கள் மனதை வென்ற மந்திரக்கோள்கள். சுமார் 400 முதல் 500 சிறிய திட்டங்கள். பாலங்கள், குடிநீர் திட்டங்கள். இந்தியா வெறும் வாக்குறுதிகளை அல்ல, மாற்றத்தை கொடுத்தது. அதனால்தான் இன்று தாலிபான்கள் கூட இந்திய கட்டிடங்களையும் பள்ளிகளையும் பாதுகாக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்தியாவின் சக்தி குண்டுகளில் அல்ல, அது கட்டப்பட்ட பள்ளிகளில், காப்பாற்றப்பட்ட உயிர்களில், இணைக்கப்பட்ட கேபிள்களில் இருக்கிறது. போர் நடத்தவில்லை, இராணுவத்தை அனுப்பவில்லை. ஆயினக்கூடும் இந்தியா இன்று காபூலில் தன் முத்திரையை பதித்துள்ளது. இதுவே நவீன இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை. அமைதியான ஆயுதங்கள் மூலம் எதிரிகளை மன்றர்களாக மாற்றும் வித்தை. பொருளாதார தேவை, மனிதநேய தொடர்பு, புவிசார் அரசியல் நிர்பந்தம். இதுவே இந்தியாவின் வெற்றிச் சூத்திரம். இந்த ராஜதந்திர பிரளயத்தை பற்றிய உங்கள் கருத்து என்ன? இந்தியாவின் இந்த வியூகம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட் செய்து பதிவு செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பிரம்மாண்டமான பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.